ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள். மீன ராசி. மீன ராசிக்கு 2026 இப்ப குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். இதுவரையும் உங்க ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடமான மிதுன ராசியில இருந்தாரு. அவரு இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி உங்க ராசிக்கு 5ஆம் இடமான கடக ராசிக்கு போறாரு. அங்கேயே அக்டோபர் 31 வரை சுமார் ஒரு 5 மாசம் உங்க ராசிக்கு இதுல கடக ராசியில 5ஆம் இடத்துல இருக்க போறாரு. இந்த பலன்கள் எப்படின்னா, இப்ப உங்க ராசிக்கு குரு பகவான் உங்க ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியாவும் வரக்கூடியவர். மீன ராசி அதிபதி குரு பகவான். அதேபோல 10ஆம் இடமான தனுசு ராசி அதிபதியும் குரு பகவான். இந்த 1, 10 அப்படிங்கிற அதிபதியான குரு பகவான் இப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப குரு பகவானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் உங்க ராசிக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய நிலையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியவர். குரு பகவானுக்கு அதே போல 10ஆம் இடத்துக்கும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்கிறதுனால இந்த தொழில் விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சுப பலன்களை தரக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு குரு பகவான் இருப்பாரு. அதே போல இப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை 5, 7, 9ன்னு இருக்கு. இதுல 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் இடமான விருச்சிக ராசிய பார்க்கிறாரு. அதுக்கு அடுத்து உங்க ராசிக்கு 11ஆம் இடத்த பார்க்கிறாரு. அது மகர ராசியா வரும். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்த பார்க்கிறாரு. அது 7வது பார்வையா குரு பகவான் கடகராசியிலிருந்து பார்க்கும்போது அந்த 11ஆம் இடத்த பார்க்கிறாரு. இதுக்கு அடுத்து குரு பகவானுடைய 9வது பார்வை உங்க ராசியிலே விழுகுது. இந்த ராசியிலேயே குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. எப்படின்னா, உங்களுக்கு இப்ப ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு பலவித சோதனைகள் இருக்கும். இதுல பெரும்பாலும் ஒரு சிலருக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னா, அது திசா புத்திகள் நல்லா இருக்கும். உங்க கிரக கட்டங்கள் ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும் நல்லா இருக்கும். பொதுவா கோச்சார ரீதியா ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு நல்லது கெட்டதோ செய்யக்கூடிய தன்மையில தான் இருக்கும். அதன் அடிப்படையில பார்க்கும்போது, உங்களுக்கு இப்ப ஜென்ம சனியில தான் இருக்கீங்க. அந்த ஜென்ம சனி இப்ப குருவோட பார்வை பலன் பட்டு ஏன்னா குரு இப்ப 5ஆம் இடத்துல இருந்து 9வது பார்வையா உங்க ராசிய பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த ராசிய பார்க்கிறப்ப, நீங்க தேடினப்பலாம் தடையாவும், கிடைக்காமவும் இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு தேடாமலே தானா கிடைக்கும். உங்கள்ட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கும். எப்பவுமே ஒரு நல்ல மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். ஏன்னா குருன்னா ஒரு நல்ல மனிதர சொல்லக்கூடியது. கௌரவமான மனிதர்கள சொல்லக்கூடியது, அந்தஸ்துள்ள மனிதர்களை சொல்லக்கூடியது, அதேபோல அதிகார பலம் உள்ளவங்களையும் சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் உங்களோட தொடர்புல கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய வைக்கும். உங்களுக்கு அவங்களால நல்ல பலன்கள் உண்டாகும். இது குரு பகவானுடைய பார்வை. இப்ப உங்க ராசி அதிபதி இப்ப குரு பகவான் போய் 5ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, இந்த 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை பத்தி சொல்லக்கூடியது, பூர்வீகத்தை பத்தி சொல்லக்கூடியது, குழந்தைங்கள பத்தி சொல்லக்கூடியது, புகழ பத்தி சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இடத்துல உங்க ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று இருக்காரு. இப்ப மீன ராசிக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் பூர்வ புண்ணியங்கையில உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள், நல்ல பலன்கள்லாம் இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதே போல 10ஆம் இடத்து அதிபதியா இருக்கிறதுனால, உங்க பூர்வ புண்ணிய பலத்தால தொழில் விருத்தி அடையும், வியாபாரம் விருத்தி அடையும், வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில பதவி உயர்வு உண்டாகும். அதேபோல நீங்க பார்க்குற தொழில், வியாபாரத்துலலாம் உங்க பேர் நல்லபடியா உருவாகும். நல்ல
நல்ல பேர் எடுப்பீங்க. அந்த பேருனால வருமானம் கூடும். வாடிக்கையாளர் கூடுவாங்க. அதேபோல வேலையில இருக்கவங்களுக்கு மேலிடத்தோட ஆ மேலிடத்த அதிகாரிகள், அதேபோல அந்த கம்பெனியோட அ முதலாளிகள்ட்டலாம் வந்து நல்ல பேர் எடுக்கிற மாரி உங்களுக்கு சூழ்நிலை உருவாகும். அதனால பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உண்டாகும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல இருக்கும்போது, இந்த மாரி பலவித நன்மைகள் உண்டாகும். அதேபோல உங்க ராசி அதிபதி 5ல இருக்காரு. நீங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு நீண்ட நாளா குழந்தை இல்லாம இருந்ததுன்னா, இப்ப குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா 5ஆம் இடத்துல போய் குரு உங்க ராசி அதிபதி இருக்கிறதுனால, குழந்தை பேறு கிடைக்கலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியா போய் இருக்கிறதுனால, அது சரராசி, நீர் ராசியா இருக்கிறதுனால, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதிகம் உருவாகும். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகம் உருவாகும். வெளிநாட்ல போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாகும். இப்படி பலவித நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில தான் இந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சியில இருக்காரு. அதேபோல உங்களுக்கு 5ஆம் இடங்கையில புகழை சொல்லக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல உங்களுடைய பூர்வீகம்ன்னு சொல்லியிருக்கேன். நெறைய பேர் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்ப அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. வெளிநாட்டுல இருக்கவங்க தன்னுடைய பூர்வீகத்துக்கு வந்துட்டு போவாங்க. அதேபோல பூர்வீகத்துல வீடு வாங்குறது, அங்கே இருக்கிற சொத்துக்களால பலன் கிடைக்கிறது. அதேபோல பூர்வீகத்துல வந்து புதிதா ஏதாவது தொழில் தொடங்குறது, இதெல்லாம் வந்து சில பேருக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல நடக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும். அதேபோல இந்த 5ஆம் இடம்ங்கிறது வந்து அதிர்ஷ்டத்த சொல்லக்கூடியது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். ஷேர் மார்க்கெட்ல அதிர்ஷ்டம், லாட்டரி அதிர்ஷ்டம் இந்த மாரியெல்லாம் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில உருவாகும். அ அதேபோல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானத்த குரு பகவான் பார்க்கிறாரு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, அரசியல்ல இருக்கவங்களுக்கும் பதவி கிடைக்கிறது. அதேபோல சினிமா துறையில உள்ளவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உருவாகிறது. வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகிறது. கல்வியில ஒரு உயர்நிலை அடைகிறது. எப்பயோ விட்டு போன கல்வி, சின்ன வயசுல படிச்சுட்டு படிக்காம விட்ட கல்வியை இப்ப தொடர்றது. இதெல்லாம் பாக்கியஸ்தானத்த குரு பகவான் பார்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள். அதேபோல வெளிநாட்டு பயணம், ஆன்மீக பயணம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும். இந்த குரு பயிற்சியில அ நீண்ட நாட்களா வழிபாட்டு வழிபாடு செய்யறதுக்காக விருப்பப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வர மாரி இருக்கும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள செய்யக்கூடிய அந்த வழிபாட செய்யக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு உருவாகும். அதேபோல லாபஸ்தானத்த குரு பகவானுடைய பார்வை இருக்கு. லாபஸ்தானம் அப்படிங்கையிலே எது கிடைச்சாலும் அது டபுளா தான் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிக நன்மைகளும், பலன்களும் இத வந்து 11ஆம் இடத்தை குரு பகவான் தனது 7வது பார்வையால் பார்க்கறதுனால, கண்டிப்பா அது வந்து குடுப்பாரு. மூ மூத்தவங்களோட ஆசீர்வாதமும், அவங்களோட உதவிகளும் அதிகம் கிடைக்கும். வயதில் மூத்தவர்களோட ஆசீர்வாதம் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அதேபோல அந்த 11ஆம் இடத்துல வந்து நண்பர்கள், அதே மாரி கேளிக்கை, அதேபோல விழாக்கள், சந்தோஷமா இருக்கக்கூடிய சம்பவங்கள் இது வந்து அதிகரிக்கும். அதுக்கு அடுத்து தான் ராசிக்கு 9ஆம் பார்வையா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. உங்களுக்கு மொத்தமும் சரியாகக்கூடிய நிலையா இருக்கும். எதிர்பாராம ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும். அப்படின்னா இந்த மாரி குரு பார்வை, அதுவும் கிட்டத்தட்ட 9வது பார்வை வந்து ராசிக்கு கிடைக்கும்போது, அந்த மாரி நடக்கும். பல விஷயங்கள் வந்து நன்மை நடக்கும். அந்த நன்மைகள வந்து புரிந்து அதை அந்த தக்க வச்சுக்கிறது, அதேபோல அத பயன்படுத்திக்கிறது வந்து அந்த ராசிக்காரங்கள பொறுத்தது. சில பேர் சொல்லலாம், திசா புத்தி எனக்கு சரியில்ல, ராசி கட்டத்துல ராசி சரியில்லன்னு சொல்லலாம். ஆனா, எது சரியில்லன்னாலும், குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அதற்கான பலன வந்து குடுத்துட்டு தான் இருக்கும். குரு பார்வை கோடி நன்மைன்னு இத வச்சு தான் சொல்லியிருக்காங்க. குரு பார்க்கும்போது நிச்சயமா உங்களுடைய அத்தனை ச பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களே மிக
மிக மிக உயர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. நீங்க ஆச்சரியப்படக்கூடியவங்களே உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் குடுப்பாங்க. தெய்வீக அருள் வந்து அதிகமா கிடைக்கும். கோயில்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு அதிகம் உருவாகும். அதிகம் கோயில்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதேபோல ஆன்மீக சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயன் தரதா இருக்கும். இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த குரு பயிற்சியில அதுவும் மீன ராசிக்கு வந்து மிக அதிக நன்மை பலன்களை குடுக்குற மாரி இருக்கும். பொதுவா எல்லாரும் விரும்புறது என்னன்னா, பண தேவைகள் தான். அந்த பண தேவை வந்து உங்களுக்கு பூர்த்தியாகும். ஏன்னா, குரு பகவான்ங்கிறது பெரிய பணம். அந்த பணம் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து உங்கள்ட்ட புழக்கத்தில் வரும். பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஏன்னா, இந்த குரு பகவானோட அருள் இருக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். நீங்க போராட வேண்டியது இருக்காது. வாழ்க்கையில போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, குரு பார்வையில இருக்கவங்களுக்கு தான். குருக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் இருக்கு. சில பேரு எப்பவும் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு குரு பார்வை வந்து சரியா அமைந்திருக்காது. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இவங்க உருவாக்க மாட்டாங்க. அதனால கஷ்டப்படுவாங்க. குரு பார்வைய உருவாக்கிட்டா, நிச்சயமா அவங்க வாழ்க்கை வந்து மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போகும். குரு பார்வையும், குருவோட வழிகாட்டுதலும் இருக்கிறவங்க என்னைக்குமே வந்து வாழ்க்கையில தோத்ததே கிடையாது. அதேபோல ஞான ஞான நிலையும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத விட, இன்னைக்கு இருக்க வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள குடுக்குறது வந்து குரு பகவான் தான். அதிகம் வந்து ஆன்மீகம் இருக்கக்கூடிய நிலையும், அதுக்கு சமமான பொருளாதார நிலையும் குடுக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு இப்ப பயிற்சியாகி உங்க ராசிய பார்க்கிறது, உங்களுக்கு இருக்கிற 12 கட்டமுமே சரியாகும். உங்களுக்கு நீங்க நினைக்கலாம், என்ன நம்மளுக்கு பார்வை இருக்கிற இடம் சரியாகுமே அப்படின்னு நினைக்கலாம். அது குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு விழுகும்போது 12 கட்டமும் சரியாகும். அப்ப உங்களுக்கு எல்லா பலன்களும் வந்து நிறைவா கிடைக்கும். உங்க மனசுக்கு நீங்க ஏத்துக்கிற அளவுக்கு, அத உணரக்கூடிய அளவுக்கு கிடைக்கும். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.